காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சதீசன் தலைவருக்கு கடிதம் எழுதியிருக்கார். எங்களுக்கு இந்த மணல் ஜல்லி எல்லாம் அனுப்புங்க. நாஞ்சில் சம்பத்து கேட்பது, கேரளத்தில் மலை இல்லையா, கேரளத்தில் மண் இல்லையா, கேரளத்தில் ஆறு இல்லையா, ஏன் அங்கிருந்து ஒரு டன் மணல் கூட எடுக்காம எல்லாத்தையும் தமிழ்நாட்டிலேருந்தே வரவழைக்கணும். சாண்ட் சொல்லுவாங்க, எம் சாண்ட் அது கூட இங்கிருந்தே போகணும்னு சொல்றது என்ன நியாயம்? ஆட்சியில் இருக்கும், அதிகாரத்தில் இருக்கும், நீங்க எல்லா அமைச்சர்களையும் சுதந்திரமாக சந்திக்கலாம். தொகுதிக்கு தேவையானது மட்டுமல்ல, உங்கள் கொள்கைக்கு தேவையானதை கூட எங்கள் ஆட்சியில் கேட்டு வாங்கலாம். ஏன் இப்படி எங்களை சங்கடப்படுத்துறீங்கன்னு இந்த கவலையோட தான் கேட்குறேன். அண்ணனுக்கு பொண்ணு யாரை ஆதரிக்கிறாரோ ஆகாயமுழாவை தூக்கி வைக்கிறார். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் பேசுகிற பேச்சை கேட்டார். அது வரைக்கும் வாஜ்பாயை பாயின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இவரு சொல்லித்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். எம்ஜிஆருக்கு விருப்பமான பதார்த்தங்கள் செய்து காலை உணவு தயாராகி குண்ட்ராவுக்கு அம்மா பரிமாறுறாங்க. ஆனா எம்ஜிஆர் சாப்பிடாம டைனிங் டேபிள் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. குண்ட்ராவுக்கு அம்மாவும் முதல்ல தண்ணி தாங்கன்னு கேட்டார். தண்ணி தான் வச்சிருக்கமே, நான் இந்த தண்ணிக்கா வந்தேன், காவிரி தண்ணிக்கலவா வந்தேன்னு கேட்ட உடனே உட்கார்ந்த இடத்திலிருந்து தண்ணி திறக்க உத்தரவிட்டார். பத்திரிகையாளர் சந்திக்க முடக்கிறாரு, பேச முடக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரே குற்றச்சாட்டு சொல்றாங்க. பத்திரிகையாளர்களை சந்திச்சு தான் ஒரு முதலமைச்சர் தன்னுடைய இருப்பை உறுதி செய்யணுமா? அது ஒன்றும் தேவையில்லையே. இது ஒரு பாணிங்க. ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. எங்க தலைவர் இதுதான் ஸ்டைல், நல்லாவே இருக்கு. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். கனிம வள கொள்ளை முற்றிலுமாக தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த தமிழ்நாட்டிலிருந்து பிற மாநிலங்களுக்கு கடத்தப்படக்கூடியதை தடுத்திருக்கு. முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் வந்த பிறகு தடுத்திருக்கிறாருன்னு ஒரு கல்வியாளர் உங்களிட பெருமை பொங்கு சொன்னாரு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கேரளாவுக்கு போற பெரும்பான்மை உங்க ஊர் வழியா தான் போகும், மணக்காவிளை வழியா, வீட்டு முன்னாடி தான் போகுது. ஆமா. இப்போ அது அந்த கட்டுப்பாடு விதித்ததை எப்படி பாக்குறீங்க நீங்க? ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா இயற்கை நாட்டியம் செய்கிற ஊர் எங்க ஊர். இந்த கல்குவாரி வந்ததுனால வயல் வேலை செய்ய முடியல. 5 திணைகளையும் கொண்ட ஊர் உங்க ஊர். ஆமா. வயல் நாற்று நட முடியாது. நாற்று நட்டாலும் இந்த தூசு நாற்றுக்கு மேல விழுந்து நாற்று பற்றுறது, மரங்கள் மேலே பற்றுறது. இதை நான் பல தடவை எழுதி பார்த்தேன், கலெக்டருக்கு லெட்டர் போட்டு பார்த்தேன், கலெக்டர்கிட்ட நேரடியாக சொல்லி பார்த்தேன், கட்டுப்படுத்தலை. அப்போ அங்கே மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருந்தார், அடித்து குவிச்சிட்டான். மனோஜ் தங்கராஜ் அவர்கள். ஆமாம், அடித்து குவிச்சிட்டான். இப்போ இதை ரத்து பண்ணுங்கன்னு யார் கேட்குறான்னா, மனோகரமான மலையாள மண்ணினுடைய முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சதீசன் தலைவருக்கு கடிதம் எழுதியிருக்கார். எங்களுக்கு இந்த மணல் ஜல்லி எல்லாம் அனுப்புங்க. நாஞ்சில் சம்பத்து கேட்பது, கேரளத்தில் மலை இல்லையா, கேரளத்தில் மண் இல்லையா, கேரளத்தில் ஆறு இல்லையா, ஏன் அங்கிருந்து ஒரு டன் மணல் கூட எடுக்காம எல்லாத்தையும் தமிழ்நாட்டிலேருந்தே வரவழைக்கணும். சாண்ட் சொல்லுவாங்க, எம் சாண்ட் அது கூட இங்கிருந்தே போகணும்னு சொல்றது என்ன நியாயம்? எங்க குமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் எங்களுக்கு நீதாரமாக இருந்தது நெய்யார் சேனல், அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட தோழமை வைத்திருக்கிற இந்த நேரத்தில் எங்க மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சராக ராஜேஷ்குமார் வந்ததற்கு பிறகு பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸாக இருக்கிற நிலையில காங்கிரஸோடு தோழமை வைத்திருக்கின்ற தாவேக ஆட்சி நடைபெறுகிற நேரத்தில் இந்த நெய்யாறு டேம் சேனலை மீண்டும் திறந்து விட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கோம். இப்போ கேரள அரசு என்ன செய்யறதுன்னு தெரியல.
அதான் சார் உங்கள் ஊர் வழியாக தான் போகுது. அதாவது நாகர்கோவில் அண்டு தென்காசி செங்கோட்டை பகுதியில் தான் இந்த மாதிரி கேரளா மாநிலத்திற்கு மணலுக்கெல்லாம் கொண்டு போகுது. இப்போ உங்கள் ஊர் மக்கள்லாம் இந்த இந்த தடைக்கு எப்படி வரவேற்பு கொடுக்குறாங்க? ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப வரவேற்பு. எல்லாருக்கும் நிம்மதி. ஏன்னா ஸ்கூலுக்கு போக முடியாது, லாரிகள் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அதுக்கு அந்த கொள்ளடிக்கு ஒரு வசதியை பாருங்க. இது பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த உடனே காலையில் 9 to 10 மட்டும் லாரி போவாத ஒரு உத்தரவு போட்டாங்க. திமுக ஆட்சியில் 9 to 10 மட்டும் லாரி போகக்கூடாது. அப்போ கொள்ளையடிக்கிறதுக்குன்னே இது செய்திருக்காங்கன்னா பாருங்களேன். இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி சார், நீங்கள் இப்போ கூட்டணி கட்சிகள் குறித்து, இப்போ காங்கிரஸ் கட்சி குறித்து சொல்லும்போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் தொடர்ந்து சில விமர்சனங்களை வைத்துக்கொண்டே இருக்காங்க. அதாவது ஆதி திராவிட நலத்துறை என்பதை சமூக நீதித்துறையாக மாற்றியது தவறு, அது ஆதி திராவிட நலத்துறையாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. ஆனால் நாங்கள் தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாலும் நாங்கள் திமுகவோட தான் நட்புறவோடு இருக்கணும்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் தொடர்ந்து விமர்சனம் செய்துக்கிட்டே வந்தார். இப்போ அடுத்தபடியாக கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு வீரபாண்டியன் அவர்கள் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நடத்திய போராட்டத்திற்கு இடம் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அங்கே தொடர்ந்து தாவேகாவை கடும் விமர்சனம் செய்யப்பட்டது அந்த இடத்துல. அது தொடர்பாக தாவேகா அமைச்சர்கள் கூறிய சில கருத்துக்கு கூட அவர் சொல்லியிருந்தார், தாவேகா ஒன்றும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ கடந்த 2 தினத்துக்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வீரபாண்டியன் அவர்களும் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு கூட அவர் சொல்கிறாரு, நாங்கள் திமுகவோட ஒரு கொள்கை ரீதியாக நாங்கள் உடன்பட்டிருக்கோம், அவங்களோட இணைந்து செயல்படுறதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்றியும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ தாவேகாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளாக இப்போ திமுகவுக்கு ஆதரவு கரங்கள் நீட்டுற மாதிரி பேச்சுகள் இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு ஒரு மிகுந்த கவலை அளிக்கிற செய்தி. ஏன்னா மதசார்பற்ற அணின்னா அதுக்கு தலைமை தாங்குகிற இடத்துல இருப்பது காங்கிரஸ் தான். இந்தியாவிலேயே காங்கிரஸ் சமீப காலமாக மிகுந்த வீரியத்தோடு இன்றைக்கு இயங்குகிறது. உள்துறை அமைச்சருக்கே குலை நடுக்கம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அணியில் இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் இப்படி முரண்பட்டு பேசுவது என்பது இது ஒரு அரசியலில் இது ஒரு அபூர்வமான சம்பவமாக நான் பார்க்கிறேன். திமுக அதிகாரத்தில் இருக்கிற பொழுது இப்படி பேசுவார்களா? அப்போ தாவேக அதிகாரத்தில் இருக்கிறது எங்களுக்கு ஸ்திரத்தன்மை எங்களுக்கு இல்லை என்கிற காரணத்திற்காக இப்படி கல்லறிகிறார்களா? அதிலும் மிகுந்த தெளிவான அரசியல் செய்யக்கூடிய தொல் திருமாவளவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கிற பொழுதெல்லாம் கவலை தான் எனக்கு வருகிறது. ஏன் இவருக்கு இவ்வளவு குழப்பம்னு. அதனால இந்த ஆட்சியை ஊனப்படுத்துவதற்கு சில சக்திகள் முயலுமானால், அந்த முயற்சிக்கு முகம் தருகிற வேலையாக இது அமைந்து விடுமானால், இடதுசாரிகளுக்கு சித்தாந்த ரீதியாகவும் நீங்கள் பலவீனப்பட்டு போவீர்கள் என்று சொல்ல வேண்டியது என் கடமை. இன்னைக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 3 நாள் கூட்டம், அதனுடைய தேசிய செயலாளர் பேபி தலைமையில் எங்கம்மா ஊரில் நடக்கு. அதனால இது மக்கள் எடுத்திருக்கிற மகத்தான முடிவு. இந்த மக்கள் இதை அங்கீகரித்திருக்கிறார்கள். நாங்கள் நிச்சயமின்மை உடுத்திருந்த பொழுது, நாங்கள் நித்தியத்தை இழந்து நின்ற பொழுது, ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பில்லை என்ற செய்திகள் வந்து கொண்டிருந்த பொழுது, காங்கிரஸ் கட்சி வலிய ஆதரவு தந்ததற்கு பிறகு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் கனிந்து, இன்றைக்கு அந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு இதனால் உங்களுக்கு என்ன பலன் என்று கேட்கிறேன். நான் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கேன், எக்மோரில் இறங்குறேன். இறங்கின உடனே விடியற்கால 5:45 மணிக்கு செய்தித்தாள் கடையில் போய் எல்லா பேப்பரையும் வாங்குகிறேன். வாங்கிட்டு 2 சீயக்காய் தூள், மீரா சீயக்காய் தூள் வாங்குகிறேன். காசு கொடுக்குறேன். காசு எவ்வளவுன்னு கேட்டால 120 ரூபான்னு சொன்னார். நான் 200 ரூபா எடுத்து கொடுத்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, எனக்கு இந்த 200 ரூபாய்க்கு கூட இன்னும் ஒரு 500 ரூபாய் இருந்துச்சு. ஆட்டோ பிடிச்சி ஏறிட்டேன். என் வீட்டுக்கு நான் வந்துட்டேன். ஆட்டோக்காரருக்கு கொடுப்பதற்கு அந்த 500 ரூபாயை எடுக்கிறேன். அவர் என்கிட்ட 350 ரூபா கேட்டார். இந்த 500 ரூபாய் எடுப்பதற்கு பாக்கெட்டில் கைப்போடு ரூபாயை காணும். அவருக்கு கொடுக்க எந்த ரூபாயும் இல்லை. அதிர்ச்சி அடைஞ்சவனா, நான் பேப்பர் வாங்கின எந்த இடத்துல என்னை ஏற்றுறீங்களோ அது வரைக்கும் வர முடியுமான்னு கேட்டேன்.
வந்தார். சரியான விடியற்காலம் வரல. நான் அந்த கடைக்கு முன்னாடி சுற்றி இப்படி இப்படி கீழே விழுந்து கிடக்கான்னு தேடுறேன். இந்த கடைக்காரரு, பெட்டி கடைக்காரர் என்ன கேட்டார், என்ன தேடுறீங்க? நீங்கள் தானே இப்போ பேப்பர் வாங்கிட்டு போனீங்க, இப்போ என்ன தேடுறீங்கன்னு கடையில் பாக்கெட்டில் இருந்த ஒரு 500 ரூபா கீழே விழுந்திருக்கு, அதான் தேடுறேன். நீங்கள் போன பிறகு யாரும் வரல அப்படின்னு சொன்னார். பிறகு அந்த மூலையில் பார்த்தா ஒரு கழுதை, அந்த 500 ரூபா நோட்டு கழுதைக்க வாயில் இருக்கு. நான் அந்த கழுதைகிட்ட கேட்டேன், இதனால உனக்கு என்ன லாபம்? இந்த 500 ரூபாய் நோட்டை தின்பதால் உனக்கு என்ன லாபம்னு கேட்டுட்டு மீண்டும் ஆட்டோவில் ஏறி என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு தம்பி ராகுல்கிட்ட ரூபா வாங்கி ஆட்டோக்காரர் கொடுத்தேன். அதனால தான் கேட்குறேன், உங்களுக்கு இதனால என்ன லாபம்? நீங்கள் சொன்ன கதை ஒரு கற்பனை கதையாக இருந்தால் கூட ரொம்ப அருமையாக இருக்கு உங்கள் கதை. ஆமாம், என்ன லாபம் இதில்? அது இந்த பேப்பர் தின்னானா எந்த பேப்பர் தின்னான்னு. ஆமாம், அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எந்த விதமான லாபத்தையும் கொடுக்காத ஆமாம் இந்த பேச்சு எதற்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், ஆனால் கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருக்கோம், அதிகாரத்தில் இருக்கோம், நீங்கள் எல்லா அமைச்சர்களையும் சுதந்திரமாக சந்திக்கலாம். தொகுதிக்கு தேவையானது மட்டுமல்ல, உங்கள் கொள்கைக்கு தேவையானதை கூட எங்கள் ஆட்சியில் கேட்டு வாங்கலாம். ஏன் இப்படி எங்களை சங்கடப்படுத்துறீங்கன்னு மிகுந்த கவலையோடு தான் கேட்குறேன். ஒருவேளை இது திமுகவுடைய வேலையாக இருக்குமோ? இருக்கும். சாம வேத தான தண்டம் எல்லாத்துக்கும் திமுக தயாராகும். சரி சார். ஆனால் அதே திமுக கூட்டணியிலிருந்து சமீபத்தில் தாவேக்காவில் இணைந்த மதிமுக திரு வைகோ அவர்கள் மாதிரி தாவேக்காவில் உள்ளவர்களோட பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு திரு வைகோ அவர்கள் இந்த ஆட்சியை வானளாவிய புகழ்கிறார். அதாவது லஞ்சம் ஊழல் வாங்கலன்னு சொல்லி என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னார், இந்த ஆட்சியில் லஞ்சம் ஊழல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது என்று வானளாவ புகழ்ந்தார். நீங்களும் வைகோ கூட நீண்ட நாள் இருந்தவர். அண்ணனுக்கு போன யார ஆதரிக்கிறாரோ ஆகாய முழாவை தூக்கி வைப்பார், தப்புன்னு கீழையும் போட்டுருவார். கீழையும் போட்டுருவார். அடல் பிகாரி வாஜ்பாயை அவர் சொன்னது மாதிரி அந்த கூட்டணி எனக்கு அப்போ உடன்பாடு இல்லை. அந்த பிஜேபி கூட்டணி, நான் கொள்கை பரப்பு செயலாளர் இல்லை, இப்படி இருக்கு சம்பத்துன்னு. சரி, நல்லதுன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வச்சுக்கிடுங்கன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு உடன்பாடு இல்லை. தலைவர் எவ்வளியோ அவளின்னு போயிட்டேன். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் பேசுகிற பேச்சை கேட்டா அது வரைக்கும் வாஜ்பாயை பாயின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இவரு சொல்லித்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அது அண்ணன் வைக்க குணம், அதில் வேற ஒன்றும் இல்லை. இல்லை, இப்போ எங்களுக்கே சமீபத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை திரு வைகோ அவர்கள் புகழ்ந்த புகழ்ச்சி சமூக வலைத்தளங்கள் இன்னும் வீடியோ இருக்கும். இது அண்ணனுக்கு குணம், அது குணம். சரி, அவர் வாழட்டும், வரலாறு படைக்கட்டும். சார், மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சு வச்சிங்க. இப்போ அந்த தீர்மானத்தில் எதிர்க்கட்சி தலைவர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் ஒரு திருத்தம் சொன்னதை அதையும் அதில் சேர்த்து தான் நாங்கள் அனுப்புகிறோம். அதற்கு மற்ற கட்சிகள் எல்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதாவது ஏற்கனவே ஒரு ஆணையம் இருக்கும்போது நீங்கள் புதுசாக இன்னொரு ஆணையம் அமைச்சிங்கன்னா அது குழப்பத்தை ஏற்படுத்துன்னு. ஓகே, அது நடந்து முடிந்த சம்பவமாக இருந்தாலும் கர்நாடக அரசு உடைய மனுவை மீண்டும் மத்திய அரசு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது உங்களுடைய டிபிஆர் சொல்லப்படக்கூடிய டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மத்திய அரசு நேற்று முன்தினம் அதை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் மேகதாது அணை கட்டுவதற்காக கொடுத்த விரிவான திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்புகிறோம். நீங்கள் கீழடை மாநிலங்களில் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த விதமான கட்டுமானத்தையும் நீங்கள் கட்டக்கூடாது. அது தலைவரும் லெட்டரில் எழுதியிருக்காரு. ஆமாம். அதாவது அதற்கு மாநிலங்களவையில் திரு அன்புமணி அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அந்த இணையமைச்சர் சொன்னார், யார்கிட்டையும் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அது உண்மையிலே தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. பிறகு நேற்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு சுதா அவர்கள் எழுப்பிய கேள்விற்கு மத்திய அரசு இதுக்கு இடையில முதலமைச்சர் அவர்கள் ஒரு டிஓ லெட்டர் பிரதம மந்திரிக்கு எழுதியிருந்தார். அதில் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டார், அல்மாடி அணை விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே இல்லை, நதிநீர் பிரச்சனைக்கு உலகம் முழுவதும் ஒரு பொது விதி இருக்கு. அந்த விதியின் அடிப்படையில் கீழ்மடை மாநிலங்கள்
பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும், இப்படிலாம் இருக்கு, இருந்த போதும் கூட நீங்க இந்த மாதிரி தெரிவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரிவித்ததுனால நேற்று மக்களவையில் வந்து சுதா அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு மாநில அரசு மத்திய அரசு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரி, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் வந்து முன் அனுமதி பெற்று தான் பண்ணணும், நீங்கள் கொடுத்த திட்ட வரையறை வந்து உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லி அதை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது தாவேகாவுக்கு கிடைத்த வெற்றியாக கருதுகிறீர்களா? தாவேகாவுக்கு கிடைத்த வெற்றி தான். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து தினத்தந்தியினுடைய ஹெட்டிங் நியூஸ் தலைப்பு செய்தி, கர்நாடகாவின் வாதத்தை ஏற்க காவிரி ஆணை மறுப்பு, தமிழகத்திற்கு 4.5 டிஎம்சி திறக்க உத்தரவு, எதிர்ப்பு தெரிவித்த கன்னட அமைப்புகள் போராட்டம்னு இன்னைக்கு வந்திருக்குன்னா இது எங்கள் தலைவருக்கும் தமிழக அரசிற்கும் தமிழக மக்களுக்கும் கிடைத்திருக்கிற வெற்றி. கர்நாடகத்தில் யார் முதலமைச்சராக இருந்தாலும் இப்படித்தான் பேசுவாங்க, ஒரே குரல்ல தான் பேசுவாங்க. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அதே இன்னொரு மாதிரி அவங்களுக்கு தேர்தல் வரும்போதெல்லாம் இந்த விவகாரம் உதாகரமாக வருது. அதனால எங்க தலைவர் முதலமைச்சரை சந்திக்கணும்னு சொன்னது அதுக்கு தான். சந்திக்கிறாரா? சந்திக்கிறதுக்கு 4ஆம் தேதின்னு சொல்லி 3ஆம் தேதின்னு செய்தி வந்துச்சு. உறுதிப்படுத்தாத செய்தியா இருக்கேன். அது சந்திக்கணும்னு செய்தி வந்துச்சு. சந்திக்கிறதன் மூலம் ஒரு புதிய வாசல் திறக்கும். இதுதான் எம்ஜிஆர் பாணி. ஆனா இவங்க எதிர்கட்சியெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்கட்சியில் தெரிவிக்கட்டும். எம்ஜிஆர் கலைஞர் அன்னை எதிர்ப்பு தெரிவிச்சாரு. எம்ஜிஆர் ஒரு நாள் என்ன செய்துட்டாரு, குண்ட்ராவ் முதலமைச்சர் சத்தம் இல்லாம, பாதுகாப்பு அதிகாரி கூட இல்லாம சிங்களா விமான டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டார், ஓப்பன் டிக்கெட் வாங்கிட்டு. பெங்களூர்ல போய் இறங்குறாரு. பெங்களூர் விமான நிலையம் பரபரப்பட எம்ஜிஆர் வந்துட்டார் அப்படின்னு. ஆமா, டாக்ஸி பிடிச்சி போறாரு குண்ட்ராவ் வீட்டுக்கு. குண்ட்ராவுக்கு வீட்டில் போய் கார்ல இறங்கி நிற்கிறார். குண்ட்ராவ் வீட்டில் இருக்கிற அதிகாரி அலறான். உடனே உறங்கி நல்ல தூக்கத்தில் இருக்கார் குண்ட்ராவ். தமிழ்நாடு சிஎம் எம்ஜிஆர் வந்துட்டாருன்னு சொன்னா அவன் அலறி அடிச்சு வாசல்ல வந்து எம்ஜிஆர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, நீங்க வர்றதா இருந்தா சொல்லியிருந்தா நானே எல்லாம் அனுப்பியிருப்பேனே, நீங்க ஏன் இப்படி என்னை சங்கடப்படுத்திட்டீங்கன்னா, நீங்க நானும் நண்பன் வீட்டுக்கு போறதுக்கு எதுக்கு தகவல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துட்டார். எம்ஜிஆருக்கு விருப்பமான பதார்த்தங்கள் செய்து காலை உணவு தயாராகி குண்ட்ராவுக்கு அம்மா பரிமாறுறாங்க. ஆனா எம்ஜிஆர் சாப்பிடாம உட்காந்து டைனிங் டேபிள்ல சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. குண்ட்ராவுக்கு அம்மாவும் முதல்ல தண்ணி தாங்கன்னு கேட்டார். தண்ணி தான் வச்சிருக்கமே, கண்ணாடி டம்ளர்ல தண்ணி இருக்கு, கண்ணு கொஞ்சம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா டவுட்டில் தண்ணி அந்த இருக்கு அப்படின்னு தமிழரை காமிக்கிறாங்க. நான் இந்த தண்ணிக்கா வந்தேன், காவிரி தண்ணிக்கலவா வந்தேன்னு கேட்ட உடனே உட்கார்ந்த இடத்திலிருந்து தண்ணி திறக்க உத்தரவிட்டார். உங்களுக்கு கான்வர்சேஷன் இருக்குல்ல, அதுல ஒரு வெளிச்சமும் ஒரு தீர்வும் கிடைக்கும். ஏற்கனவே ஒரு ஸ்டார் எங்க தலைவர், பெங்களூர்ல அவருக்கு இருக்கிற ரசிகர்கள் கணக்கில்லாதவர்கள். 4 தொகுதியில் நிற்கலாங்க. இன்னைக்கு தலைவர் போய் அந்த முதலமைச்சரை சந்திச்சா அவர்கிட்டையும் ஒரு ரசாயன மாற்றத்தை உருவாக்க முடியும்னு நான் நம்புறேன். இல்லை, அதே போன்ற ஒரு நிகழ்வு எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாம். எல்லா விஷயத்தையும் வந்து எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட கம்பேரிசன் பண்ணி காமிக்கிறாங்க. திரு விஜய் அவர்கள் எம்ஜிஆரை போன்றவர், எம்ஜிஆரை விட அப்படி இப்படின்னு சொன்னால அந்த ஃபார்முலா ஈடுபடும். எதிர்கட்சி விமர்சிக்கத்தான் செய்யணும், அது அவங்க கடமையும் கூட. உரிமைக்காக எதிர்கட்சிகள் பேசுகிற பேச்சை தொடர்ந்து பேசட்டும், ஆனால் எங்கள் தலைவர் தீர்வை நோக்கி நகர்வார். நீங்க ஒரு விஷயம் பேசும்போது ஒரு வார்த்தையை குறிப்பிட்டீங்க, கான்வர்சேஷன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து எந்த ஒரு மக்களுடைய ஜீவாதார பிரச்சனைக்கும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் வாயே திறக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எது திறக்கலை? எல்லாத்தையும் திறக்கிறாரு. பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரே குற்றச்சாட்டு சொல்றாங்க. பத்திரிகையாளர்களை சந்திச்சு தான் ஒரு முதலமைச்சர் தன்னுடைய இருப்பை உறுதி செய்யணுமா? அது ஒன்றும் தேவையில்லையே. இது ஒரு பாணிங்க. ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. எங்க தலைவர் இதுதான் ஸ்டைல், நல்லாவே இருக்கு, ஸ்டைலாகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. திடீர்னு விசிட்லாம் கிளம்பிறாரா சார்? ஆமா, திடீர்னு ராஜா விடுதிக்கு போய் நிக்கிறாருங்க. MC ராஜா விடுதி. ஆமா, பன்னீரசம் பக்கத்துல நிக்கிறாரு. சமூக நீதி விடுதின்னு பேர் மாத்தினாங்க. சமூக விடுதின்னு பேர் மாத்தினாங்களே தவிர சப்பாத்தி கிடையாது. சமூக விடுதின்னு பேர் மாத்தினாங்களே தவிர இட்லி கிடையாது. சமூக விடுதின்னு பேர் மாத்தினாங்க, சாம்பார் கிடையாது.
தலைவர் போனார், மாணவர்கிட்ட கூப்பிட்டார், பக்கத்தில் எல்லாரும் நிக்க வச்சு பேசினார், எல்லா குறையும் சொன்னாங்க. உடனடியே இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுங்கன்னாரு. இப்ப சப்பாத்தி வந்துச்சு, சாம்பார் வந்துச்சு, இட்லி வந்துச்சு. நான் இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்துட்டு இருக்கேன். எனக்கு இன்னைக்கு வந்த தகவல், ராஜா சமூக விடுதியில விளையாட்டு மைதானம் தயாராகி கொண்டிருக்கு. முதலமைச்சர் விசிட் வந்தவன கேட்க ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கு. ஆமா, விளையாட்டு மைதானம் தயாராகிட்டு இருக்கு. நேற்று மெட்ரோ ரயில்ல ஒரு பெண்மணி சொன்னாங்க, நாளுக்கு நாள் உங்களுடைய புகழும் பெருமையும் உயர்ந்துகிட்டே தான் இருக்கு. உண்மைதானா? உண்மைதான், உயர்ந்துகிட்டே தான் இருக்கு. நேற்றுக்கு நான் மதிமுகம் தொலைக்காட்சியினுடைய 11வது ஆண்டு தொடக்க விழா நான் ஒரு பட்டிமன்றம் நடத்தினேன். ஆச்சரியமா இருக்க, நீங்க மதிமுகத்துல போய் பட்டிமன்றம் ஆமா, மதிமுகத்தில் போய் பட்டிமன்றம் நடத்த. அவங்க இப்போ தாவைக்கலை சேர்ந்துட்டாரு, தங்கத்துறை. தங்கத்துறை தாவைக்கலை சேர்ந்துட்டாரு. கடந்த முறை நீங்க ஒரு பேட்டியில குறிப்பிட்டீங்க, மதிமுகத்துல உங்களை வச்சு ஒரு பட்டிமன்றம் நடத்தி அதை ஒளிபரப்ப கூடாதுன்னு சொன்ன அந்த பையன், இந்த வைகோய்க்கமாக. இன்னைக்கு அவர் சேர்ந்துட்டாரு தங்கத்துறை. மாற்றம் வந்துருச்சு. பட்டிமன்றது தலைப்பு கேட்டால, நான் நடந்து முடிந்த தேர்தலில் தாவேக்கா பெற்ற இமாலய வெற்றிக்கு பெரிதும் காரணம் மாற்றத்தை விரும்பிய வாக்காளர்களா, தலைவரின் திரையுலக செல்வாக்கா? 6 பேர் பேசினாங்க. நான் நடுவராக இருந்து வெற்றிகரமாக நடத்திட்டு வந்தேன். தமிழ்நாடு பூரா அந்த தலைப்பில் நடத்தணும்னு ஒரு திட்டம் வச்சுருக்கேன். மாவட்ட செயலர் ஒத்துழைச்சா நடத்தலாம். மதிமுகத்தில் நீங்கள் பட்டிமன்ற நடுவராக இருந்து செயல்பட்டதுனால இனிமேல் மதிமுக பற்றி விமர்சனங்கள் வராதுன்னு நான் இன்னி பேச மாட்டேன். தோழமை கட்சின்னு வந்தாச்சு. நம்ம இது தோழமை சுற்றுதல்ங்கிற அடிப்படையில் அவங்கள வைகோயோ மகனே சாகுது வரையும் பார்க்க மாட்டேன். ஆனால் அவங்கள பற்றி விமர்சிக்க மாட்டேன். கட்சி கட்டுப்பாடு முக்கியம். ஓகே, கட்சி கட்டுப்பாட்டோட செயல்படுறீங்க. மீண்டும் தொடர்ந்து நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.